முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து காலமான நிலையில் அவரது உடலானது கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். தற்பொழுது திரு முத்துவினுடைய உடலானது கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அங்க அவருடைய உறவினர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் இப்ப வருகை தந்திருக்காங்க? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடல்நலக்குறைவால இன்று காலையில சென்னையில காலமான நிலையில் அவரது உடல் கோபாலபுரம் இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர் இப்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோரும் முத்து உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை 5 மணி வரைக்கும் கோபாலபுரம் இல்லத்துல முத்து உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. பின்னர் 5 மணிக்கு பிறகு இறுதி ஊர்வலம் தொடங்கி பெசன்ட் நகர் மின் மையானத்துல முத்து உடலுக்கு இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 1970களில் தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமான முத்து பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு, பாடல்களையும் பாடியிருக்காரு. இந்த சூழல்ல தான் கடந்த சில வருடங்களாகவே அவர் உடல்நலம் குன்றிய நிலையில இன்று காலை 8 மணி அளவுல அவர் காலமானார். அவருடைய உடல் இப்போது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அடுத்தடுத்து கோபாலபுரம் இல்லம் வந்து அஞ்சலி செலுத்தவும் இருக்கிறார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.